சென்னையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டில்லி பாபு தலைமையில் கொடுங்கையூர் மீனாம்பாள் சாலை சந்திப்பு பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், வணிக சிலிண்டர் விலை உயர்வால் சிறிய உணவகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் சிரமத்தை சந்தித்துள்ளதாக தெரிவித்தார். ஏதோ சாதாரண விலையேற்றம் கிடையாது. வழக்கமாக விலையை எப்படி ஏற்றுவாங்க, பொருளாதார நிலைமையை பார்த்து ஏற்றுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு அவசர நிலையில் இந்த பெட்ரோல் விலை ஏறி இருக்கு. இவ்வளோ நாள் ஏறலை, இப்போ ஏன் ஏறின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் எலெக்ஷன் இருந்து ஏற்றலை. அந்த 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 லாஸ் எல்லாத்தையும் பெட்ரோல் ஆயில் கம்பெனி கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த 5 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறாங்க. முதல்ல அடி வாங்கினது இந்த கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் தான். 1800 ரூபாயிலேருந்து 3400 ரூபாய்க்கு ஒரேடியாக போயிடுச்சு. அதனால் பல இடங்களில் ஹோட்டல்களெல்லாம் மூடிட்டாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், கச்சா எண்ணெய் என்பது வெறும் பெட்ரோல் டீசல் மட்டும் கிடையாது. உற்பத்தியாகும் 60% பொருட்களில் கச்சா எண்ணெயோடைய பங்கு இருக்குது.